ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் வீக்கெண்ட் இப்போ சாப்பிட கிளம்பிட்டோம். என்னடா அது ரொம்ப வெளியில் எதுவும் ஓடுது, என்னன்னு தெரில. சாப்பிட கிளம்பிட்டோம். இன்றைக்கி எந்த ஹோட்டல் அப்படின்னு தெரில. ஒரு ஹோட்டல் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு இப்போ நீங்களும் வாங்க எங்க கூட சாப்பிட போகலாம். எக் பூஜி இருக்கும், ஆம்லேட் இருக்கும். ஒரு ஆம்லேட் வாங்கிக்கோ. அப்பா ஸோ இப்போ காலேஜ் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம். எங்கே வந்துருக்கீங்க? காலேஜ் ரெஸ்டாரண்ட். மெனு கார்டு கூட மெனு கார்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்க, அப்படியே ஃபோட்டோ எடுத்துறேன். எடுத்துட்டேன். பாட்டி பாரு, பாட்டி. அபிதான் பாவம் இன்னைக்கு. ஏன்னா அபி வந்து இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிட்றீங்களா? சரி, அபிக்கு பிடிச்சது வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் கடைக்கு வர மாதிரியே பிளான் இல்லை, வீட்லேயே சாப்பிடலாம் இல்லை பிளான் இருக்குது. ஆமாம், வந்து இன்றைக்கி கொங்கு புரோட்டா ஸ்டாலில் வந்து புரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம். பக்கத்தில் தான் இருக்கு. அபி என்ன பண்ணிட்டானா எல்லாரும் ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டா. இருங்க ஒரு நிமிஷம். ஈரோட்டில் வந்து கொங்கு புரோட்டா ஸ்டாலுக்கு அடிக்ட் ஆனவங்கலாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். சூப்பரா இருக்கும் அந்த பரோட்டாங்க. அது அந்த பரோட்டா பிச்சு போட்டுட்டாங்க மேல சால்ல ஊத்திட்டா குழம்போட டேஸ்ட் வேற. ஆனா இங்க காளிதாஸ்ல பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. இது அங்க குழம்பு கணக்கி அதுவும் நல்லா இருக்கும். ஏங்க காளிதாஸ்ல உட்காந்துட்டு என்ன கொங்கு புரோட்டா ஸ்டாலை பத்தி ப்ரோமோட் பண்ணி இங்க காளிதாஸ்ல பிரியாணி சூப்பரா இருக்கும். அதனால பிரியாணி இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வரப்போகுது, அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்டருக்கு நான் சீட்டு மாதிரி வச்சுக்கோங்க. பவுல் கொடுத்துட்டாங்க. யாரோட ஸ்பூனு? அதில் தான் அந்த நண்டு சாப்பிட்றதாங்கிட்ட நல்லது. அப்பா அப்படிங்க இது நண்டு, இதை நம்ம வீட்டில் செஞ்சது இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது என்னடா இது பெப்பர் கிரில்லா? இது வந்து பெப்பர் கிரில்லு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பு. அது நண்டு சூப் வேணாமா? என்னப்பா நண்டு சூப்? நண்டு சூப்பு பாருங்க, செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சளிக்கு வந்து ரொம்ப அது இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லைங்க, அது வந்து அதனோட ஊனா இல்லை, அந்த இதோட நண்டோட அந்த இது நண்டோட அந்த உள்ள இருக்க அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும்ல, அது டேஸ்ட்டு. ஓகே ஒரு நண்டு சூப் பண்ணிட்டேன். பாட்டி கொஞ்சம் பாட்டிக்கு ஃபுல்லாக குடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து வெயிட்டிங் ஃபார் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். இங்கே வேறு பாட்டி ஆல்ரெடி நண்டு சூப்பை ஊதி குடிச்சு இருக்கு. ஆமாம், சூடாக குடிக்கலாம். நல்லாதாம்மா? நீங்கள் குடிங்க, ஆறி போயிடும். இது என்னோட இது? ஆமாம், அபி திஸ் இஸ் ஃபார் யூ. அது என்னது ஒரு கப்பில் கொடுத்துருக்காங்க கீழே? இது என்னங்க? இங்கே தாங்க இப்படி கொடுத்துருக்குறாங்க. அபி போட்டுக்கோ. அபி முகமே இப்போ தான் பிரகாசம் ஆகுது, ஆவி பறக்க. நீதான் போகணும், எனக்கு போட தெரியாது. இந்தாங்க கொடுங்க, நான் பிடிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? சூப்பு குடிக்கிறாலே நீங்கள் தான் மெயினாக. எப்போ வந்தாலும் சூப் தாங்க இவங்க. அந்த கிராபோட இது இருக்கு இல்லையா, போன்ஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த இது கிரன்ச்சியாக, இது எல்லாமே நல்லா இருக்கும்.
அடுத்து பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி சாப்பிட்டுமா? சிக்கன் ஃபஸ்ட்டு அப்படின்னா பிரியாணி, அப்புறம் இந்த ஒரு பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. கார்த்தி வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் போகிறேன், அதை எடுத்தால் தான் சாப்பாடு போட முடியும். அம்மாவுக்கு சர்வ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பிரெட் அல்வா வச்சுருக்காங்க பாருங்கள். பிரெட் அல்வா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சட்னி இது? மைனஸ் மின்ட்டு சாலட்டோட அப்படி ஆவி பறக்க பிரியாணி சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி சாஸ் ஊற்றிட்டியா? உள்ள வந்து ஒரு முட்டை இருக்கு. இது கொடுமா பிளேட்டு முட்டை. சரி, எல்லாருக்குமே ஈக்குவலாக சர்வ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து பிரியாணி, அப்புறம் இது இன்னும் சர்வ் பண்ணல. கார்த்தி இன்னும் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறா. பிரெட் அல்வா ப்ளஸ் தயிர் பச்சடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கட்டி குளிச்சா தானே அது வந்து இந்த ஸோ எனக்கு வந்து பிரியாணி கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரியாணி. ஜோஸ்மா ஆல்ரெடி என்ன வாங்கியிருக்கீங்க? குளிச்சாவா? சரி சரி. பிரியாணிக்கு எல்லாம் ஜோஸ்மா தாங்க. பீஸ் போதுமா? உங்களோட சைட் டிஷ் ஐட்டம்ஸ் என்னது? சாலடா? இந்த மேக்ஸிமம் இந்த சாலட் நான் தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்லேயே. அதனால் சாலட் எனக்கு தனியாக வச்சுட்டாங்க. சாலட் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், பட் மயனைஸோடு சாப்பிட்றேன் நான். இது எடுத்தது இப்படியே எடு. மின்ட் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மயோனைஸ் யூ வாண்ட்? மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலரு. அது ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலராக நல்லா இருக்குது. என்ன நீங்கள் அப்படியே தொட்டு முன்ன பின்னதான் வரும். அது வெஜ்ஜு போடணும். அது கொழுப்பு போட்டுருக்கோம். எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? வெஜ்ஜு கத்திரிக்காய் குழம்பு இருக்கு இல்லையா, அது பிரியாணி சாப்பிடும்போது அது தனி டேஸ்ட்டு தனி தான். தயிர் பச்சடி கொஞ்சம் பெப்பருக்கு இல்லை, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் தயிர் பச்சடி ரொம்ப ஆப்டாக இருக்குது பிரியாணிக்கு. கேமராவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நாளாக பேசி உங்களை பார்த்து பேச சொல்லிட்டு இருக்கேன் நான். நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ எங்களை பார்த்து பேசுங்க. பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்சோம். ஃபேவரட். இங்கே நல்லாயிருக்கும் பிரெட் அல்வா. ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட முடியும், ரொம்ப கீ ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி சாப்பிட முடியாது. லாஸ்ட்டாக சாப்பிட முடியல, பார்சல் பண்ணியிருந்தாங்க. முடிச்சிட்டிங்களா அபி? முடிச்சிட்டியா? எனக்கு தான் சாப்பிட முடியல. அது முடிச்சிட்டியா? ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பிரியாணி சாப்பிடணும் நல்லா. சாப்பிட்டே கத்தி? ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேறு ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஜோஸ் மட்டும் இது மிச்சம் வச்சுருக்காங்க. ரெண்டாவது சூப் அப்படியே இருக்குது. அந்த அபி அதை அப்படியே சாப்பிடலையே அபி? நான் சாப்பிட்ருவேன். ஆனால் இவ ஒரு லாரி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பிரியாணி 2 வாயிலே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும். மெதுவாக சாப்பிட்ணேன் ஜோஸ்மா, ரசிச்சு ஒரு பீஸ் இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் உண்மையிலே நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ நாங்கள் பிரியாணி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் மீதி இருக்குது அப்படியே.
அம்மா அப்படியே மீதி வச்சுட்டாங்க. சட்னி, இந்த குல்ச்சா, பிரெட் ஸ்வீட் அப்படியே இருக்குது. மற்றபடி எல்லாமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதான் நாங்கள் சாப்பிட்ட பில்லு. டோட்டல் 1000. எவ்வளோ சாத்தி? லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க ஹோட்டலில். எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயாவது டைப் பண்ணி பாருங்கள். கடை பேர் பார்த்தீங்கன்னா காளிதாஸ். சூப்பராக இருக்கும். என்ன சொல்றது, என்ன வேணால் சொல்லுங்கள். காலேஜ் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு. எனக்கு கார்னர் தான் படுத்துக்கலாம்ல நீ. பலூன் பப்ளு பாப்பா. பலூன் பப்ளு. இப்போ வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் வாங்கினாலும் இந்த பிரியாணி வந்து எப்படி கணக்குன்னா, இந்த இது வாங்குவோம்ல பிரபு, ஃபேமிலி பேக் பிரியாணி, அந்த கணக்கு தான் வருது. நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டேன். அம்மா கொஞ்சமாக சாப்பிட்டோம். என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் சும்மா கொஞ்சமா சாப்பிட்ற பேர் வரையும் சாப்பிட்டாங்க. அப்படின்னு நானும் பிரபுவும் சும்மா ஃபுல்லாக சாப்பிட்டு மூச்சே இட முடியாத அளவுக்கு இருக்குது எங்களுக்கு. கொடுக்கலையே அனுப்பி எண்ணி பார்த்தா நான் எண்ணி பரிசு வச்சுட்டேன். நீ வந்து சும்மா துளியோண்டு சாப்பிட்ற பேர் வரையும் சாப்பிட்டதுக்கே ரொம்ப முக்கல் சாப்பிட்டேன். நானே பார்த்தேன் சாப்பிட்டுட்டு இனிமேல் உடம்பு சரியில்லை, இவங்க எல்லாம் சாப்பிட கூட்டு வராதிங்க பிரபு. நம்ம தலையில கட்டிடுறாங்க, நம்ம சாப்பிட்டு நமக்கு எனக்கு த்ரோட்டு இது வரைக்கும் இருக்குது. என்ன பண்றேன்னே தெரியல. கிரில் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. உனக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிச்சிச்சு? உங்க அக்கா ஃபுட் டேஸ்ட் பாத்தியா? அவ காளான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்ததா? மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பாத்தியா? அது நான் டேஸ்ட் பண்ணியே பார்க்கல. ஆனா ஒரே ஒரு கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும். பில் காட்டு. பரவாயில்ல, நாங்க 1000 ரூபாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நைட்டு கிட்டத்தட்ட 11:10 ஆயிடுச்சு. அப்படியே கேஸ் வேறு வண்டி கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கேஸ் சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஜிஹெச் ஸ்டாப்பிங். அது சோலார் பேடிச்சு போகலாம். அப்படி சோலார் இல்லைங்க, அது இது என்னது காங்கேயம் ரோடு. அப்பா எங்க போனாலும் ரொம்ப தூரமா போய் அடிக்கிற மாதிரி போங்க. ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அபிலாஷினி. பெட்ரோல் வேறு அடிக்கணும். அதுதான் பேசாம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அடிங்க. வீட்டுக்கு 12 மணிக்கு தான் போகும் போல இருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சரி அப்படியே கேஸ் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சிஎன்ஜி. அதனால் அடித்து வச்சிட்டோம்னா நாளைக்கு வீக்கெண்டு எங்கன்னா வெளில போவோம். அதனால கேஸ் அடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு கேஸ் அடிக்க வந்துட்டோம். சிஎன்ஜி வந்து பரவாயில்லைங்க. அதாவது மைலேஜ் நம்ம வண்டிக்கு மைலேஜ் கொஞ்சம் பரவாயில்ல. சிஎன்ஜிக்கு நல்லாவே கொஞ்சம் நிற்கிது. மேக்ஸிமம் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே டவுனுக்குள்ளே தான் சுற்றிட்டுருப்போம். எங்கேயாவது வீக்கெண்ட்னா வெளில போவோம். 85.50. இது என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லோரும் கீழே இறங்கணும். சிஎன்ஜி அடிக்கணும்னா எல்லோரும் கீழே இறங்கணும். இப்போ எல்லாருமே கீழே இறங்கணும், அதுக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் அடித்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு. நேராக போய் தூங்க வேண்டியதான். யூஷுவல் இப்போ மணி கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 11:30ங்கிறதே சாதாரணமாக போயிடுச்சு வெளில போய்ட்டு வரதெல்லாம். 11:30 ஆயிடுச்சு. மேடம் வேறு தூங்குறது ரெடி ஆகிட்டாங்க. மேடம் என்ன பண்ணுறீங்க மேடம்? மேடம் வேறு பாத்ரூம் போகிறாங்க. ஸோ அதனால்
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியாக போடுங்கன்னு சொல்கிறீங்க. எங்கிட்ட அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானே செல்ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பை சான்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பெட்டரானால் கண்டிப்பாக வந்து நல்ல குவாலிட்டி உள்ள வீடியோ நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப இதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். குட் நைட்.